என்னடா குடும்பமா போறாங்க, குடும்பமா வாராங்க, போறாங்க. எங்கதான் போறாங்க, எங்கதான் வராங்கன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுடா. நம்ம வீட்லயும் தான் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போடானா கூட போக மாட்டாங்க. ஆனா இவங்க எங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதேடா. போறானுங்க, ஒரு நாள் ராத்திரி முழுக்க வராம இருக்காங்க, பொட்ட பிள்ளைய விட்டுட்டு போய். என்னடா குடும்பம் இது? ஆத்தாடி ஆத்தா. கிடைச்சாலா இல்லையா அவ? கிடைக்கலம்மா. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் தேடி பார்த்தாச்சு. போலீஸ்காரவங்களே இதுக்கு மேலே நாங்கள் என்னதான் பண்ணுறது, இனி நாங்கள் கிடைச்சா தகவல் சொல்கிறோன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஏம்மா என்னால் முடியாதுமா, முடியாதுமா. ஏய் எதுக்கு இப்ப கத்துற? ஏன் இப்படி கத்துற? என்னங்கடா ஒரே கத்தலும் சத்தமா இருக்கு? என்னவா இருக்கும்? என்னவா இருந்தா நமக்கு என்ன? பெரிய எடுத்து சவகாசம் எதுக்கு நமக்கு? நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்க போக கடைசியில நம்ம தலையோட விரிஞ்சிரும். நம்ம எதையும் கண்டுக்காம இருக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் உள்ள கத்துற சத்தமெல்லாம் கேக்குது. அத்தான்டா ஏதோ பயமா இருக்கு. என்னடா பயம்? அவங்க வீட்டுல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுல என்ன பயம்? இல்ல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு எதுவும் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதான். யாரு இந்த வீட்டுக்குள்ள இருக்குதுங்களா? இதுங்க ஏதாவது பண்ணிக்குமா? அட ஏன்டா நீ வேற? நான் இங்க உட்காந்துருந்தேல, அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சேன். குடும்பம் எப்படி, வீடு எப்படின்னு ரொம்ப பெருமையா பேசினாங்கடா இவங்கள பத்தி. என்னடா சொல்ற? அம்புட்டு நல்ல குடும்பமா? அம்புட்டு கேப் மாதிரி குடும்பம்டா. காசு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கடா. அதுவும் தான் இப்ப இந்த புள்ள இருக்கால, அவ ஒரு பையன் கூட தான் ஊரை சுத்திக்கிட்டுலாம் இருப்பாளாமா. இதெல்லாம் நம்ம அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. டேய் இதெல்லாம் சொல்ல வேணாண்டா. சொன்னோன்னு வையே அப்புறம் அம்பிட்டு தான் நம்ம தலையோட பிரச்சனை வந்துடும். அதான்டா அமைதியா வந்துட்டேன். இல்லைன்னா என்ன ஏதுன்னு போய் கேட்க மாட்டோமா? இதுவே நம்ம ஊரா இருக்கட்டும், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கிண்டி கிளங்க எடுத்துருவோம். இங்க போய் என்னத்த பண்ண முடியும்? போச்சு போச்சு, என் வாழ்க்கை போச்சு. நீங்க ரெண்டு பேரும் பெத்தவீங்களா? என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்களேடா படுபாவிகளா. மாடி அழாதம்மா, அழாத. உனக்கு போயிரு. அழாதங்கிலாதன் இருக்காம உங்க ஆசைக்காக ஏன் மான என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்களே படுபாவிகளா. நீங்களே நல்லா இருப்பீங்களா? எமாடி இங்க பாரு. ஓ நீ எல்லாம் பேசவே பேசாத சொல்லிட்டேன். பிள்ளைய பெத்து வச்சிருக்க பிசாசு. என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. அழாதடி, ஏன் நீ இப்படி அழுவுற? நீ வேணா போய் அந்த கிழவனை கல்யாணம் பண்ணீங்க, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? அவ்வளோதான், என் வாழ்க்கையே பழகிட்டாங்களே போச்சு. உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை மாதிரி நானும் ஓடலான்னு பார்த்தா பாத்ரூம்ல ஒருத்தர் நிக்கிறான், பின்னாடி முன்னாடின்னு எல்லா பக்கமும் நிக்கிறானுங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அழாதம்மா, ஒழுங்கா ஓடி போயிரு, டென்ஷன் படுதாம. இங்க பாரு அல்லாத. முடிஞ்ச 7.5 லட்சத்தை கொடுத்து தொடங்கியா என் வாழ்க்கையை 7.5 ஆக்கிட்டீங்களா? இருந்தா கொடுக்க மாட்டேன் மாமா. இல்லாத நிலைமையினால தானே காசு கை நீட்டி வாங்கினேன். எல்லாம் உங்க ஆத்தால சொல்லணும். நம்ம பேச்ச கேட்காம அவ இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றையும் பண்ணிதான் இப்ப இங்க வந்து நிக்குது. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். 7.5 லட்சத்தை வாங்கி நானே பாக்கெட்டுக்குள்ள சொருகிட்டு தெரிஞ்சேன். 2 லட்சம் நீ வாங்கின கடனை தானே அடைச்சேன். எல்லாம் உன் பிள்ளைய சொல்லணும். பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க நீங்க. பாரு, நமக்குள்ளே சண்டை போடுறதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல. அது அவர் வரட்டும், அவர்கிட்ட நம்ம பேசுவோம். பேசுனா ஏதாவது பிறக்கும். ஆமா, இன்னும் 10 மாசத்துல என் பிள்ளைக்கு புள்ளதான் பிறக்கும். போயாக்கிட்டு மடி அழாதம்மா, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். கடவுள் எல்லா கதவையும் ஒரு சாத்துறானா ஒரு கதவை திறப்பான்னு அர்த்தம். யாரு நீ? இதுக்கு மேல வாயை திறந்த மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். போயிடாக்கிட்டு கதவை திறக்கிறாங்களா? கதவை ஏற்கனவே திறந்த கதவை வெளியே போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல மேற்கொண்டு வேற கதவை திறக்குதா? கதவு போச்சே போச்சே, என் வாழ்க்கை போச்சே. நான் எப்படி இருக்க வேண்டிய ஆளு என்ன போய் இப்படி ஆக்கிட்டாங்களே. வீட்டுக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு துணி இல்ல, எதையுமே துவைக்காம என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. எமாய் எமா, அடடா
ஏன்டா இப்ப கத்திக்கிட்டு கிடக்குற வெளியே நின்னுக்கிட்டு காலு காலு காலுன்னு? இங்க பாரு, வீட்டுக்குள்ள ஒரு துணி கூட இல்ல போட்டுக்கிறதுக்கு. எல்லாம் துவைக்காம கிடக்குது. யார் துவைப்பா? துவைச்சு போட மாட்டியா? வீட்டுல தானே இருக்க. ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் துவைச்சு போட்டேன். இப்பதான் கட்டின பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டால, இனி அவ எல்லாத்தையும் துவைச்சு போடுவா. நம்மளையே போட்டுக்கிட்டு படுத்த வேண்டியது. இந்த வயசான காலத்துல நாட்டையும் பேத்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு நம்மளால இனிமே ஒரு வேலையும் செய்ய முடியாதம்மா. என்னம்மா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கியா நீ? இத்தனை நாள் நீ தானே துணி துவைச்ச? இத்தனை நாள் நான் தான் துணி துவைச்சேன். யாரும் இல்லைன்னா இப்பெல்லாம் என்னால் துவைக்க முடியாதப்பா. எனக்கே உடம்பு வயசாகி போச்சு. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உன் பொண்டாட்டி அங்கே போய் உட்காந்துருக்கால, அவளை வந்து துவைச்சு போட சொல்லு. என்னம்மா போட்டி போட்டுட்டு இருக்கியா நீ? ஏண்டா நானடா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன்? உன் பொண்டாட்டியும் ஒரு வேலை செய்ய விடக்கூடாது இந்த வீட்டில். ஆனால் அங்கே போய் செய்கிறா அம்மா. தண்ணி தூக்குறா, வாசை கூட்டுறா, வாசை கோலம் போடுறா, கடை வேலை பார்க்குறா, வீட்டு வேலை பார்க்குறா, சமையக்கட்டை வேலை பார்க்குறா, துணிமணி துவைக்கிறா, பாத்திரம் மண்ணு கழுவுறா. அடாடாடாடாடாடாடாடா, ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேங்கிறா. பம்பளமாக சொல்லண்டுக்கிட்டு வேலை பார்க்குறா. ஆனால் இங்கே வேலை செய்ய சொல்லு, அது தெரியாது இது தெரியாது, அது தெரியாது இது தெரியாது. எங்களை பார்த்தா இழுச்சவாய் மாதிரி இருக்குதோ? நீ தானே பார்த்து கட்டி வச்ச, இப்ப என்ன நீயே இப்படி பண்ற? கட்டி வச்சாங்கதா, எதுக்கு மருமக கூட்டிட்டு வர்றது? வயசான காலத்துல வீட்டையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்குவான்னு தான் கூட்டிட்டு வர்றது. வயசான காலத்துல நம்ம வீட்டையும் பார்த்து காட்டையும் பார்த்து தோட்டத்தையும் பார்த்து எல்லாம் பண்ண முடியுமா? வேணும்னா அவளை கூட்டிட்டு வந்து துவைச்சு போட சொல்லு. என்னாலலாம் இனிமே எந்த இதுவும் செய்ய முடியாது. ஓஹோ, அப்படி போகுதா கதை? டேய் நெல்லுங்களா, பெத்ததுதான் நம்ம பேச்ச கேட்காம தெரியுதுன்னா இதுங்க அதுக்கும் மேலப்பா. அம்மா துவைச்சு போடுமா. இங்க பாரு, உன்னை பார்த்து எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. நீ உன் பொண்டாட்டிக்கு துணிமணி வாங்கி கொடுப்ப, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுப்ப. எனக்கு என்னத்தை வாங்கி கொடுத்த? இந்த ஆடுங்கத்தான் இதுங்களை மேய்ச்சி 4 குட்டி போட்டுச்சிங்கன்னா அதை வித்தாவது நான் என் வயிற்ற கழுவிக்குவேன். இந்த ஒரு நிமிஷம் நான் இல்லைனாலும் அம்மா 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 அம்மான்னு கத்தியே சலிக்குதுங்க. ஆனால் நீயே பொண்டாட்டி பின்னாடியே சுத்து. இதில் நான் வேற உனக்கு செய்யணுமாம்ல, செய்யி. ஏம்மா, காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த ஆடையே புடிச்சுக்கிட்டு இரு. எனக்கு உடம்பு முடியலன்னா இந்த ஆடு தானே உன்னை போய் பார்க்கும், அப்ப பாத்துக்கிறேன். அட போடா நீ. பெத்த பிள்ளைய நம்புறத விட இந்த வாயில்லாத ஜீவனை நம்பிட்டு போகலாம். இந்த கொண்டு போய் 2 ஆடை வித்தனா போதுண்டா. என் வாழ்க்கையை என் உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரி செலவு பார்த்துருவேன். எவன் கையும் நம்பி வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஐயோ, என்னடா இது புது கூத்தா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு என்ன ஆனுச்சு? ஐயோ. அம்மாயி, இந்த வரவு போதுமா? போதியா, அது போதும். வேற எது வேணுமா அம்மாயி? அதெல்லாம் ஒன்றும் வேணாயா. அம்மாயி. என்னப்பா சொல்லு. இல்ல, நீங்க போலீஸை பார்த்து பயப்படவே இல்லையா? எதுக்கே பயப்படணும்? அவங்க என்ன மிருகமா பயப்படுறதுக்கு? அவங்களும் மனுஷங்க தானே. எனக்கெல்லாம் அவங்க நேற்று கூட்டிகிட்டு போனோனையும் உயிரே இல்லை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமாக இருந்துச்சு. அதுலேயும் வேற வண்டியில் ஏறுங்க அப்படின்னு ஒரு கத்துனாங்க பாருங்க. நான்லாம் அலண்டு போயிட்டேன். அடிப்பாங்க போல உதப்பாங்க போலன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படி அம்மாயி நீங்கள் தைரியமாக இருந்தீங்க? இங்கே வரியா, நம்ம என்ன தப்பா பண்ணோம்? இல்லை நம்ம வேற ஏதாவது தப்பு பண்ணோமா? ஒன்றுமே கிடையாதே. அவள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டா. இதில் நம்ம என்ன போய் தப்பு பண்ணிட்டோன்னு நம்மளை உள்ள தூக்கி வைக்கிறது? ஐயோ, அவங்க அடிச்சு இருந்தாங்க. அதுவும் என்ன அடிச்சிருந்தா கூட தாங்கியிருப்பேன். உங்களுக்கு இதை அடிச்சிருந்தாங்கன்னா நான் உண்மையை வளர இருப்பேன். அதனால தான்யா உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ கம்முன்னு இரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நீ வாயே திறக்காதன்னு. என்னை அடித்தாலும் சரி, என்னை என்ன பண்ணாலும் சரி, ஆனால் ராணி இருக்க இடத்த மட்டும் சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன். பாவம், இத்தனை வருஷம் அவள் சந்தோஷனால என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா. அவன் நிம்மதியாக இருக்கிறதே இங்கே வந்தா தான். ஆனால் இங்கேயும் வரவிடாமல் பண்ணிட்டா உன் சித்திக்காரி. அதனால தான் போனவன் நிம்மதியாக போகட்டும். அதுவும் இல்லாமல் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவனோட போய் அவள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழட்டும்ட்டு தான் நான் எல்லாத்துக்கும் சரின்னு அமைதியாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் உன் அக்காவை வயசான கிழவனுக்கு பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சால. இப்போது அடுத்த பிள்ளைங்கனோனையும் தானே இவள் சரின்னு சம்மதிச்சு காசு வாங்கினா. அவள் பிள்ளைக்குன்னு வரும்போது அந்த வலியும் வேதனை என்னன்னு அப்போ தான் அவளுக்கு புரியும். அதனால தான் நான் எம்புட்டு நாளும் பரவாயில்ல, அடித்தாலும் உதச்சாலும் பரவாயில்லன்னு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ அக்கா மட்டும் இருக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, இல்லைன்னா பிரிச்சிருப்பாங்களா?
அவ காசு பணத்தை செலவு பண்ணி பிரித்தாலும் பிரிச்சிருப்பா, சொல்ல முடியாது. என்னமோ கடவுள் அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்த சொல்ல விடாமல் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம இத்தனை வருஷம் யாருக்கு எந்த உதவி செய்கிறோமோ அதை நம்ம திருப்பி கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. பக்கத்து வீட்டுக்காரவங்கள என்றைக்கு பகைச்சிக்க கூடாதியா. நமக்கு பார், ஒரு கஷ்டம்னோனே ஓடி வந்து இம்புட்டு தூரம் செஞ்சுருக்காங்க. ஆமாம் அம்மாயி, நான் கூட நினச்சி பார்க்கல. நம்மளை மதி இல்லாதப்பட்டவங்களுக்காகலாம் யாரும் வரமாட்டாங்க, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி தான் கவலைப்பட்டேன். ஆனால் நமக்கு எதுவுமே ஆகாமல் வந்துட்டோம். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவளுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைச்சி அவளும் நல்லா இருந்தா அது போதியா. எனக்கெல்லாம் இப்போ நினச்சா கூட உடம்பே வட நடுங்குது. அது கனவு மாதிரியே இல்லைம்மா, நெசம் மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் சொன்னோன்னே எனக்குமே பயம் எடுத்துக்கிச்சு. அதுவும் இல்லாமல் காலையில் விடிய காத்தால கதவு வேறு தட்டினீங்களா. ஐயோ, யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறான்னு கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லை. அப்புறம் நீங்கள் 2 பேரையும் பார்த்தோன்னு எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் நானும் பயந்து உங்களையும் பயமுறுத்திட்டேன் போங்க. அங்கே ஊரில் எப்படி நிலவரம் என்ன எதுன்னு தெரிஞ்சுதா? இல்லைம்மா, யாருக்கும் ஃபோன் பண்ணியும் கேட்கல. கேட்டால் யாருக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. சரி, நீங்களும் யார்கிட்டேயும் அதிகமாக பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்க வேணாம். ஏன்னா நம்ம யார்கிட்டயோ பேசணும் வச்சோம்னா கூட அவங்க மூலியமாக தெரியறதுக்கு கூட வாய்ப்பு வரும். காலையில் என்னத்தை சமைச்ச? இந்த காலையில் சோறு வடித்து ரசம் வச்சு அப்புறம் வெண்டைக்காய் கறி பண்ணேன். ஏம்மா குழம்பு எதுவும் வைக்கலையா? குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன், காய் ஒன்றும் இல்லை. அதான். காய் இல்லைன்னா என்ன, 4 விதை வாங்கிட்டு வந்து இந்த பின்னாடி பக்கம் இடம் சும்மா தான் கிடக்குது. அங்கிட்டு கொஞ்சம் ஓட்டி விட்டு அங்கிட்டு விதையை போட்டு விட வேண்டியதானே, நல்லா வளருமா? நான் அந்த காலத்தில் அப்படி தான் போட்டு எல்லாம் பண்ணேன் வச்சேன். இப்போ தான் நமக்கு ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அதில் போட்டுக்கிட்டோம்னா கூட காய் ஏதாவது காய்க்கும் வைக்கும். ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க, யாரும் எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம், சரியா? சரிம்மா. அதுவும் இல்லாமல் ஒருத்தர் சம்பாத்தியத்தை வச்சு குடும்பம் நடத்தணும். நாளை பின்ன குழந்தை குட்டி நாய் போச்சுன்னா அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு, படிக்க வைக்கணும், அங்கே இங்கேன்னு அதெல்லாம் செலவு கிடக்குது ஊறுபட்டது. அதனால் அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கணும், சரியா? கொண்டு வர காசில் சிக்கனமாக சேமிக்கணும், சிக்கனமாக செலவு பண்ணணும். நாங்கள் 2 பேருமே பெருசாக எந்த செலவுமே பண்ணிக்கிட்டதில்ல. அதுவும் கல்யாணம் புதுசில் தான் சம்பாதிக்கிறத செலவு பண்ண முடியும். அதுக்கப்புறமெல்லாம் செலவு பண்ண முடியாது. நல்ல எல்லா இடத்துக்கும் போங்க வாங்க, நல்ல பிடிச்சபடி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமா இருங்கம்மா. அடியே வெள்ளத்தாயி, இந்தா வந்துட்டதுல பொக்கவாயி சொல்லியா? ஏண்டி நல்ல ஜாலியா உக்காந்து இருக்கிற? நாங்க வேகாத வெயில வெந்து போய் இந்த காய்கறி வாங்கிட்டு வரேன் சந்தையில. நாங்க சும்மா இருக்கிறோம், நீங்க வேலை வெட்டி பாக்குறீங்க. சரி. ஆமா, இப்போ சும்மா தானே உட்காந்து வெட்டினாய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவ? ஆமா, நான் சும்மா உட்காந்து வெட்டினாய் அடிச்சா வீட்டுல யார் சோறாக்குனா, யார் குழம்பு வச்சா, யார் வீடு வாசல் கூட்டுனா, யார் பாத்திரம் கழுவுனா, யார் துணி துவைச்சா? வீட்டுல இருந்துகிட்டு வீட்டு வேலை பாக்குறது ஒரு கஷ்டமா? காலையிலேயே உடம்பு பரபரன்னு இருக்கும் போல இருக்குது, நம்ம கிட்ட வாங்கி கட்டலனா. சரி 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. பாத்தியாமா, ஒரு வயசான மனுஷன் இம்புட்டு தூரம் செய்யறேன். ஆனா இந்த கிழவிக்கு ஏதாவது அறிவு இருக்கு? கிளவாடி கம்முனு போ, கிளவாடி சும்மா வாயை கொடுக்காத கிளவாடி போ. அப்புறம் எம்மாடி அழகு எங்கம்மா வேலை பாக்குறா? அப்படி சந்தையில குடோன்ல வேலை பாக்குறாரு. குடோன்லயா? எந்த குடோன்ல? அங்க வெங்காய குடோன்ல கணக்கு வழக்க பாக்குறது. கணக்கு வழக்கா? நான் பார்த்துட்டு வந்தேன், மூட்டை தூக்கிட்டு இருந்தா. அப்படி யோ, உனக்கு பகல்லே பன்னிக்குட்டி தெரியாது, ராத்திரில எரும மாடா தெரிய போகுது. ஒருத்தர் நின்னாலே இது அவரா இவரானுத. இதுல அம்புட்டு பெரிய சந்தையில போய் யாரையோ பார்த்துட்டு யாரையோ கேட்டுக்கிட்டு கேளியே. அடியே வெள்ள முடிக்காரி, நான் என்ன பொய்யாடி சொல்றேன்? நான் நெசமா அழக தாண்டி பார்த்தேன். லாரியில அவ்வளோ மூட்டை இருந்துச்சு, அந்த தம்பி மட்டுமே தாண்டி ஏத்திக்கிட்டு இறக்கிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் சொன்னேன். இல்ல அவரா இருக்காது, அவரு அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. அவரு என்கிட்ட சொன்னாரு உட்காந்து வேலை பார்க்குற வேலை தானே. அப்படியா? எனக்கு தெரியலம்மா, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அது தெரிஞ்சுது, அதனால சொன்னேன். ஆமா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல காயெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க,
பிள்ளைக்கு காய் ஒன்றும் இல்லையாம்மா சமைக்கிறதுக்கு எடுத்து கொடுங்க. இந்தா எடுத்தாரேன். என்ன இவங்க அப்படி சொல்கிறாங்க? நம்மக்கிட்ட உட்காந்து வேலை பார்க்குறவளன்னு தானே சொன்னார். என்னது? வரட்டும், வந்தோன்னே இன்னைக்கு கேட்டுக்கலாம். நான் மாம்ச நான் மாமி யாரு? என்ன வீட்டுக்கு வர மருமகனை வரவேற்கணும்னு வாசல்ல நிக்கிறீங்களோ? இங்க பாருங்க, இந்த மாம்சு மண்ணாங்கட்டி இந்த வெங்காயம்லாம் இங்க வேண்டாம் சரிங்களா? முதல்ல இந்த ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு 7.5 லட்சம் தானே வேணும், நான் என் வீட்டை வித்து தாரேன். முதல்ல இதில் இந்த நாடகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்புங்க. நான் மாம்ச 7.5 லட்சமா? வட்டி குட்டி பிட்டின்னு ஒரு 70 லட்சம் ரூபாய் கணக்கு வந்துருச்சு. 70 லட்சமா? என்னையா ரொம்ப தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியா? போலீஸ்க்கு போயிருவேன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ, வேணாம் போலீஸ்ல சொல்லிடாதீங்க, பயமா இருக்குது. அங்க போய் சொன்னா அவ்வளவுதான், என்ன உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. அந்த பயம் இருக்கணும் சொல்லிட்டேன். யோ போயா, அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு குடியா. ஏய், நீ என்கிட்ட இருந்து 70 லட்சம் ரூபா வாங்கியிருக்கேன்னு நான் போய் சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுவும் இல்லாம பொண்ணை கட்டி வச்சா இந்த காசை நீங்க கழிச்சுக்கணும்னு சொன்னீங்கன்னு சொல்லி 4-5 பிட்டை நானும் சேர்த்து போடுவேன் சரியா? பொண்ணை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தாட்டி விட்டுட்டு இப்போ என்னை காசும் இல்லை அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சரிங்களா? இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்க கூடாது. அதானே பார்த்தேன், என்னடா நம்ம அண்ணன் நடுங்குறாரேன்னு நினைச்சேன். யாரு நம்ம அண்ணன்? கொக்கு தானே. இங்க பாரு, காசை கை நீட்டி வாங்குனீங்கல்ல, கல்யாணம் நாளைக்கு விடிய காத்தால பொண்ணு அழைச்சிட்டு போகணுன்னு தான் மாப்பிள்ளை நானே வந்திருக்கேன். குடும்பமா வண்டியில ஏறுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு சொல்லிட்டேன். இந்த தப்பு சரியெல்லாம் நமக்கு தெரியாது சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வரல, அப்ப நான் பொண்ணை கூட்டிட்டு போறது தானே வேணும். 7.5 லட்சம் சும்மா ஒண்ணு கொடுக்கல. ஐயோ அண்ணே, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணே. நான் ஏதோ காசுப்பட்டு இப்படி பண்ணிட்டேனே. என் புள்ள வாழ்க்கைனே, பாவனே, சின்ன புள்ளனே, அவ வாழ்க்கையே பாழா போயிடுனே. ஓ, அப்ப காசை கை நீட்டி வாங்கிட்டு அந்த பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினைச்சியே, அப்ப அந்த பிள்ளை வாழ்க்கை பாழா போவாதா? அது அது உன் புள்ள கிடையாது, இது உன் சொந்த பிள்ளையாச்சே. அப்படின்னும் போது வலிக்குதோ? ஒழுங்கு மரியாதை வண்டியில ஏறுங்க சொல்லிட்டேன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் கிடையாது. இப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா கட்டாயம் கல்யாணம் பண்றீங்கன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவங்களுக்கு தனியா உனக்கு தனியாவ சொல்லுவாங்க. அன்னைக்கு கொடுத்த அடி இன்னும் பத்தலை போல இருக்கு. ஒழுங்கா வண்டியில ஏறுங்க, இல்லைன்னா அப்படித்தான் சொல்லிட்டேன். டேய், என்னடா வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்பத்தை தூக்கி வண்டியில ஏத்துங்கடா. பாருங்க, அண்ணன் சொல்ற பேச்ச கேட்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல எல்லாரும் வண்டியில இருங்க. இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் வேண்டாம். என் புள்ள பாவம், அவ வாழ்க்கையே போயிடும். ஏன் நாங்க என்ன அந்த அளவுக்கு கேவலமாவா இருக்கோம்? இல்ல அந்த அளவுக்கு கொடுமைக்காரனா? ஒழுங்கா வண்டியில இருங்கல. வாழ்க்கையே போச்சு. வாழ்க்கையெல்லாம் எங்கும் போல இங்கதான் இருக்கு. ஏறலாம் வண்டியில. ஏமா வெத்தலை பார்க்க வச்சா அழைக்கணும். ஏறுங்கம்மா முதல்ல வண்டியில. என்னடா நான் இல்லைன்னு இங்க என்ன துள்ளிக்கிட்டு திரிஞ்சாங்களா? எங்கிட்டும் ஓடுறதுக்கு எதுவும் பார்த்தாங்களா? ஏனே, நாங்க யாரோட தம்பி? உங்க தம்பிங்காச்சு, அப்படியே விட்டுருவோமா? அதெல்லாம் எங்கேயும் போகாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கனே. அப்படிலாம் எங்கேயும் போக முடியாது, இங்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. இந்த வீட்டை பூட்டிட்டு வர்றதா? ஆமாண்டா, பூட்டு சாவி எடுத்து எல்லா பக்கமும் பூட்டிட்டு வாங்க. என்ன மாமியாரே, அழாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? பார்த்துக்கலாம். ஏண்டா, ஒரு மூட்டையை வச்சுட்டு வர்றதுக்கு உனக்கு 1000 மணி நேரமா தேவை? வச்சுட்டு வர தெரியாதா? வரா மாமிய கழுத போல ஆனாலும் கதையத்தான் இருக்குது. வாங்கதை போ. இல்லைண்ணே, நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குண்ணே, தூக்கிட்டே வர முடியல. அதான் ரொம்ப கனமா இருக்கா. அப்புறம் சும்மா காசு கொடுப்பாங்க உக்கார இடத்துல வச்சுக்கிட்டு? வந்துருந்தா எடுத்துட்டு போ. ஐயோ, தூக்கவே முடியல, ரொம்ப கனமா இருக்கு. வெரசா நடடா. சாப்பிட்டல்ல, நல்லா மூக்க பிடிக்க. நடக்கிறதுக்கு என்ன வலிக்குது? அம்மா, அடப்பாவி, மூட்டையை உடச்சு விட்டானே. அடே